ஊபியில் ஒரு மாடு இறந்து போச்சு. அந்த மாடு இறந்து போனால் என்ன பண்ணோம், அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல குழி தோண்டி அதை புதைச்சிடணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஊபியில் அந்த மாடு இறந்ததுக்காக டிராஃபிக் ஜாம். அங்கே எத்தனை மக்கள் அவசிய வேலைகளுக்காக போக வேண்டியிருப்பாங்க, கல்லூரிகளுக்கு போக வேண்டியவர்கள், மருத்துவ தேவைகளுக்காக அவசரமாக போக வேண்டியவர்கள், இப்படி எத்தனையோ பேர் இருப்பாங்கள்ல. அதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இந்த சங்கிகள் என்ன பண்ணுறாங்கனாக்க ரோட்டை மறித்து அந்த மாட்டை கிடத்தி அதுக்கு வேணால் போர்வையெல்லாம் பற்றி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷத்தை எழுப்பி பொதுமக்களுக்கு எந்த அளவு இடையூறு செய்கிறாங்கங்கிறத நம்ம பாருங்கள். இது ஒரு நேரம் 2 நேரம் இல்லை, பல இடங்களில் நடக்குது இது மாதிரியான தவறுகள். இதை வழக்கமாக சங்கிகள் கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய நலனை பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது. இவ்வளோ கவலைப்படுறவங்க என்ன பண்ணோம், மோடி அரசாங்கம் இன்றைக்கி மாட்டு கறியை உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணி உலகத்திலே 2வது இடத்துல இருக்குது. இதை பற்றி என்றைக்காவது கேள்வி கேட்டுக்கிறாங்களா? இந்த போராட்டங்களை அங்கே போய் நடத்தணும். எப்படி எங்களுடைய கோமாதாவை நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், இது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏழை மக்கள், தலித் மக்கள், இஸ்லாமிய மக்கள் எங்கேயாவது மாட்டு வியாபாரம் பண்ணாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கி அதில் பிரச்சனைகளை பண்ணி அந்த மக்களை அடித்து கொலை செய்வாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. நம்ம நாடு அடுத்த செய்தி பாருங்கள். இது டெல்லியில் பல முஸ்லீம் கிராமங்கள் சுத்தமாக துடைத்தெறியப்பட்டது. அப்போல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் வாய் மூடி மௌனமாக இருந்தாங்க. நமக்கு என்ன, முஸ்லீம்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. இதை ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கோடிக்கணக்கில் கமிஷனை வாங்கிட்டு இதை கட்சி நிதிக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க வேண்டியது. இந்த மக்கள் ஏழை மக்கள், அவர்கள் ஏழை மக்கள் தானே, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். அவர்களால் நமக்கு என்ன லாபம்? அந்த டயத்தில் ஏதாவது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி நாம் ஓட்டை வாங்கிடலாம். இவனோட கொடுத்தாக்க நமக்கு லம்பாக அமௌண்ட் வரும், பல கோடிகள் கட்சிக்கு நிதியாக சேரும், நம்மளுடைய வருமானமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இப்போ இந்துக்கள் வீடுகளையும் அவர்கள் குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துக்களும் தங்களுடைய வீடுகள் இடிக்கப்படுவதை பார்த்து கதறி அழுகிறாங்க. அப்போது அந்த டயத்துலேயே அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை எடுத்திருந்தாங்கனாக்க இப்போ இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள், எல்லா இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்து தானே இருக்கிறாங்க. ஒரு கிராமங்களில் இருக்கட்டும், ஒரு சிட்டியாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் அதுதான் நம்ம பார்க்குறோம். அது ஹிந்து வீடு தான். அந்த ஹிந்து வீட்டை இடிக்கிறதுக்கு புல்டோசர் வந்துருக்குது. புல்டோசர் இடித்து தள்ளுது. முஸ்லீம் வீடுகளையும் இடிக்குது. அநியாயக்காரர்கள் எப்படிலாம் தங்களுடைய காய்களை நகர்த்துறாங்கன்னு பாருங்கள். இவன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எத்தனை குடும்பங்கள் நடு ரோட்டில் நின்றாலும் பரவாயில்லை. அதாவது நடுத்தர வர்க்க மக்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு பேப்பர் இல்லாமல் இருக்கலாம், ஒரு எஃப்எம்இ மேப் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் காரணமாக வச்சு அந்த இடத்தையே இடித்து தள்ளுறது எவ்வளோ பெரிய அநியாயம். அது அந்த மக்கள் எங்கே போவாங்க? நிர்கதியாக நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன பதில்?